அல்லாஹ்வுடைய பேரொருளால் சிறப்பு மிகுந்த ஒரு தினத்திலே ஒரு அவையிலே நாம் எல்லாம் ஒன்றி குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நல்ல பல செய்திகளை நாம் நினைவில் கொண்டு அது சொல்லித்தரக்கூடிய பாடங்களை நாம் நம்முடைய வாழ்விலும் ஏற்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மிக முக்கியமான பாடங்களை ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நமக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தரக்கூடிய அம்சங்களாக நாம் பார்ப்பது இஸ்லாமிய போர்க்களங்கள் தான். இஸ்லாமிய போர்க்களங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல்வேறு பாடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களங்களின் வாயிலாக நமக்கு தருகின்றார். அவ்வாறு தருகின்ற தருணத்தில் அவைகளை நாம் நமது வாழ்விலே எடுத்துக்கொண்டு அது சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் நம்முடைய வாழ்விலே நினைவில் வைத்து செயல்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனிடம் வேண்ட வேண்டும். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைய தினத்திலே இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு போர்க்களமான ஹுனைன் யுத்தத்தை பற்றிய சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் அது சொல்லக்கூடிய வரலாறுகளையும் சின்ன சில பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒவ்வொரு போர்க்களங்களிலும் நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அதிலே பத்ருக்களமும் உஹதுக்களமும் நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லி தந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, தூதரை நேசிக்கக்கூடிய எண்ணற்ற சகோதரர்கள் இன்றைக்கும் அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய உள்ளத்திலே எப்படி குர்ஆனை நினைவில் வைத்திருக்கிறோமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளிலே அழிக்க முடியாத, மறைக்க முடியாத அந்த வரலாற்று நிகழ்வுகளான போர்க்களங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதிலே பத்ருக்களம் உஹதுக்களம் எப்படி பல பாடங்களை சொல்லித் தருகிறதோ, இந்த ஹுனைன் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹுனைன் போர்க்களமும் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுனைன் யுத்தத்திற்காக தயாராகிறார்கள். தயாராகக்கூடிய காலகட்டம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு காரணமாக எதை வைத்திருக்கிறான் என்று பார்த்தால், ஏன் ஹுனைன் யுத்தம் துவங்கியது, பத்ர் யுத்தம் ஏன் துவங்கியது? பத்ர் யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான துவக்க போராட்டமாக அந்த களத்தை ஆரம்பித்தார்கள். பல காரணங்கள் அதற்கு உண்டு என்றாலும் துவக்க களம் இதுதான். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உண்டான ஒரு போர்க்களம் தான். சொந்த மண்ணிலிருந்து அந்த மக்களை விரட்டி அடித்ததினுடைய அந்த 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 இழப்பு, அந்த பெரிய இழப்பு, அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். ஏகத்துவத்தை சொன்னார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் பத்ருக்களம் ஆரம்பமாகிறது. அதே போன்று ஹுனைனுடைய போர்க்களத்திற்கு அடிப்படை காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஹுனைனுடைய யுத்த களத்திற்கு அடிப்படையான காரணம் ஃபத்ஹ மக்கா தான். ஹுனைனுடைய யுத்த களத்திற்கு அடிப்படை காரணமே ஃபத்ஹ மக்கா தான். ஃபத்ஹ மக்கானாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. ஃபத்ஹ மக்கானா என்ன? மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? வெற்றி பெறுகிறார்கள். மக்கமா நகரத்தை வெற்றி பெற்று பல ஆயிரம் தோழர்களோடு மக்கமா நகரத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நுழையக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மண்ணிலிருந்து அந்த தோழர்களை விரட்டிய அந்த மண்ணிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுபடியும் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் விரட்டினார்களோ அத்துணை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை தழுவி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர்கள், தூதருடைய உறவினர்களை கொலை செய்தவர்கள், தூதரோடு வாழ்ந்த தோழர்களை சித்திரவதை செய்தவர்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சரணடைந்த அந்த பிரம்மாண்டமான காட்சி, அந்த காட்சியினுடைய விளைவுதான்
ஹுனைனுடைய யுத்தம் ஆரம்பமாகிறது. ஹுனைன் யுத்தம் ஆரம்பமாவதற்கு அந்த மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு, மக்கா நகரத்திலே யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அல்லாஹ்வுடைய தூதரை, எந்த படை எதிர்த்து கொண்டிருந்ததோ, யார் எதிர்த்தால் நான் எதிர்க்க வேண்டாம் என்று ஒட்டுமொத்த மக்கா நகரத்தை சுற்றி வாழக்கூடிய மக்களும் கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுடைய கவலையெல்லாம் அன்றைய தினம் உடைக்கப்பட்டது. மறுபடியும் கவலைக்குள்ளானார்கள். ஏன்? மக்கா நகரமே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்திற்கு போனது. யார் எதிர்ப்பதிலே தலைமை தாங்கினார்களோ அத்துணை பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு உதாரணத்திற்கு பாருங்கள், ஹிந்தா என்கின்ற பெண்மணி, நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தை பார்ப்பதற்கு மறுக்கிறார்கள். அங்கதான் நிகாஹுடைய சட்டத்தில் கருத்து வேறுபாடு இன்றைக்கும் சமூகத்தில் இருக்குது. அந்த ஹிந்தா என்கின்ற பெண்மணி அந்த நிகாஹை போட்டுட்டு தான் வருவாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் விளக்க கூடாது என்பார்கள். உன்னை பார்த்தால் எனக்கு ஞாபகம் வருகிறது. யாரை ஞாபகம் வருகிறது? ஹம்சாவை ஞாபகம் வருகிறது. என்னுடைய ஈரக்குடை அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரக்குடையை அறுத்து கடித்து துப்பிய ஒரு பெண்மணி இந்த ஹிந்தா என்கின்ற பெண்மணி. அதை சமைச்சிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்களா, சி நல்லாவே இல்லை துப்புவாங்களா. பதிலுக்கு ஒவ்வொரு காலத்திலே பெரும் பெரும் தோழர்கள் எல்லாம் அவர்களை அறுத்து அவர்களுடைய உறுப்புகளை எடுத்து, அவர்களுடைய மர்ம உறுப்பு உட்பட எடுத்து கடித்து துப்பி, காதுகள், அவர்களுடைய மூக்குகள் என்று ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்து கடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்த பெண்மணிகளிலே இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு பெண்மணி இருக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாமிய எதிரிகளில் கூட இவ்வளவு மோசமாக இருக்க மாட்டார். ஹிந்தா இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கூட அந்த ஃபத்ஹ மக்காவுடைய சமயத்திலே ஹிதாயத்தை கொடுத்தார். அவருடைய கணவர் அபூ சுஃபியானுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். எல்லோரும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பார்த்தவுடன் எதிரிகளுக்கெல்லாம் குலை நடுங்கி போனது. எந்த எதிரிகளுக்கு? மக்கா நகரத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அந்த எதிரிகளுக்கெல்லாம் குலை நடுங்கி போனது. ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா நகரமே ஏற்றுக்கொண்டது. இதற்கு பிறகு நாம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அணியிலே முதல் அணியாக அவர்கள் முன்வர ஆரம்பித்தார்கள். அதனுடைய துவக்கம் தான் இந்த ஹுனைன் என்கின்ற இந்த போர்க்களம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்படக்கூடிய இரண்டு குலத்தார்கள், அதிலே ஒரு குலத்தார் யார் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால் ஹவாஜின் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார், இன்னொரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால் சகைஃப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார். இந்த இரண்டு கூட்டத்தார்களும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள். ஹுனைன் என்கின்ற களத்திலே மிகப்பெரிய போர்க்களத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். போர்க்களத்திற்காக வேண்டி தயாராகிறார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த செய்தியை செவிமடுத்து விட்டு நபித்தோழர்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறார்கள். கிளம்புங்கள், நாம் போருக்கு தயாராகிவிட்டோம் என்று. ஃபத்ஹ மக்காவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அதாவது சரியாக ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த போர்க்களம், இந்த போர் ஆரம்பிக்கிறது. ரமலான் முடிஞ்ச பிறகு போருக்கான அறிவிப்பு வந்தது ரமலான்ல. அறிவிப்பு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தயார் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யார் யார் செல்வத்தை வைத்திருக்கிறீர்களோ அத்துணை பேரும் கொண்டு வாருங்கள், நாம் போருக்கு தயாராகிறோம் என்று சொன்ன உடனே போர்க்களத்திற்காக நபித்தோழர்கள் எல்லாம் தயாராகிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு நபித்தோழர்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 12,000 நபித்தோழர்கள். பதில் களத்திலே வெறும் 300 சொச்சம் நபித்தோழர்கள், 300 பேர் தான். எதிரிகள் 10,000க்கும் மேல் இருந்தார்கள். ஆனால் ஹுனைன் களத்தில் என்ன நடந்துச்சு? அப்படியே தலைகீழாக மாறி போனது. 12,000 தோழர்கள், 10,000 தோழர்கள் மக்கா நகரத்தில் இருந்தும், 10,000 தோழர்கள் அன்சாரி தோழர்கள் மதீனாவில் இருந்தும், 2,000 தோழர்கள் மக்கா நகரம் உள்பட பல இடங்களில் இருந்து ஒன்று குழுமினார்கள். போர்க்களத்திற்காக தயாராகிறார்கள். தயாராகக்கூடிய இந்த தருணத்தில் அங்கேயும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யாருடைய தலைமையில் தயாராகிறார்கள்? நாம் எல்லாம்
பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பத்ர் என்று சொன்னால் அபூஜஹலை முன்னிறுத்துவோம், அபூலஹபை முன்னிறுத்துவோம். ஆனால் ஹுனைன் என்று சொன்னால் அவர்கள் முன்னிறுத்துவது யார் தெரியுமா? மாலிக் இப்னு அவுஃப் நஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தலைவராக முன்னிறுத்தி அவர்தான் அந்த சமூகத்திற்கு தலைவர். அந்த ஹவாஜின் சமூகத்திற்கும் சகைப் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கும் தலைவர் யார் என்று சொன்னால் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் தான். இந்த மாலிக் இப்னு அவுஃப் நஸ் என்று சொல்லக்கூடியவர் இவருடைய தலைமையிலே போர்க்களத்திற்கு தயாராகிறார்கள். அவர் எப்படி அறிவிப்பு செய்தார் தெரியுமா? போர்க்களத்திற்காக எல்லோரும் மாறுங்கள், எல்லோரும் மாறுங்கள். எப்படி வர வேண்டும் என்றால் ஆண்கள் மட்டும் கிளம்பக்கூடாது. இதுவரைக்கும் நாம் போர்க்களத்திற்கு சென்றோம். எப்படி போர்க்களத்திற்கு சென்றோம்? நாம் சென்ற ஒவ்வொரு போர்க்களத்திலும் ஆண்கள் மட்டும்தான் தயாராக இருந்தார்கள். போர் செய்வதற்கு ஆண்களை மட்டும்தான் அழைத்து சென்றோம். இந்த தடவை ஆண்களோடு சேர்ந்து பெண்களையும் அழைத்து செல்ல வேண்டும். ஆண்களோடு சேர்ந்து பெண்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். இதான் மாலிக் இப்னு அவுஃப் நஸ் சொல்லக்கூடிய உபதேசம் அந்த மக்களுக்கு. எல்லாரும் அழைச்சிட்டு போர்க்களத்திற்காக வேண்டி தயாராகி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், அப்போ துரை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் நல்ல போர்க்களத்தை பத்தி நல்ல அனுபவம் உள்ள ஒரு மனிதர். ஆனா எதிரியுடைய படையில இருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? அந்த அந்த மாலிக்கிட்ட போய் பேசுறாரு. அவருக்கும் மத்தியில ஒரு ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல்ல சொல்றாரு, மாலிக், உனக்கு சரியான அறிவு இல்லையா? இப்படி குடும்பத்தை எல்லாம் கூட்டுட்டா நீ போர்க்களத்துக்கு போறது, பெண்களையும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போறியே, ஒருவேளை இந்த போர்க்களத்தில் நீ தோல்வி அடைந்து விட்டால் எல்லாவற்றையும் சேர்ந்து இழக்க வேண்டி வருமே என்று சொல்லி அவரிடத்துல பேசுகிறார். பேசின உடனே அவர் சொல்றாரு, மாலிக் சொல்றாரு, இந்த வந்திருக்கிறாங்களே என்னுடைய இந்த தோழர்கள், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்களத்தில் எப்பொழுது நிற்பார்கள் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காக, தன்னுடைய மனைவியை காப்பதற்காக, தன்னுடைய சொத்துக்களை காப்பதற்காக என்று சொன்னால் மட்டும்தான் இவர்கள் இந்த போர்க்களத்திலே உறுதியாக நிற்பார்கள் என்று அவருக்கு திரும்ப சொல்றார். அப்படி கிடையாது. யார் சொத்துக்காக வேண்டியும் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக வேண்டியும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல் என்று மாலிக்கிடத்தில் திரும்ப கேட்கிறார். யாருமே என்ன செய்ய மாட்டா. போர்க்களம் வந்துருச்சுன்னா யதார்த்தமே அதான். சண்டை வந்துருச்சுன்னா மனைவி மக்களுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுவா. சண்டையில நீயா நானும் ஜெயிக்கிறதுக்கு தான் நிற்பா. அதுவும் அவன் காஃபிர், உள்ளத்துல ஈமான் கிடையாது, உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய வலுவான நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ்வை நம்பிய காஃபிர்கள், அல்லாஹ்வை நம்பிய முஷ்ரிக்குகள், இப்படியான மக்கள் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. காபிர்கள் எப்படி இருந்தாங்க, முஷ்ரிக்குகள் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், கூடுதலா அந்த சிலைகள் எல்லாம் உதவி செய்யும். நம்ம மக்கள் நம்புகிறார்களே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார், கூடுதலா அந்த அவுலியா எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி செய்வார்கள் என்று. இதே மாதிரியான நம்பிக்கை ஹவாஜின் குலத்தில் இருந்தது. எப்படி ஆரம்பத்திலே மக்கத்து குறைஷிகளிடத்தில் இந்த நம்பிக்கை இருந்ததோ அதே போன்ற ஹவாஜின் குலத்திலும் சகைப் குலத்திலும் இது போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்களிடத்திலே இவர் பேசுகிறான். மாலிக்கும் துரைக்கும் தொடர்ந்து ஒருவர் மாற்றி ஒருவர் பேசுகிறார்கள். பேசிட்டு கடைசியில மாலிக் சொல்றாரு, நான் என் சமூகத்திற்காக போவது உறுதி. இப்போது வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் சபையில் வைத்துக் கொண்டு நான் போருக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறேன், எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அந்த மக்களும் ஹவாஜின் மக்களும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், மாலிக்கே உன்னுடைய தலைமையில் நாங்கள் போர்க்களத்தை சந்திக்க போகிறோம் என்று சொல்லி அவர்களும் முடிவு செய்கிறார்கள். போர்க்களம் தயாராக ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹுனைனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பக்கமும் மாற்றி மாற்றி உளவாளிகளை அனுப்புகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒற்றர்களை உளவாளிகளை அனுப்பி அவர்களை வைத்து வேவு பார்க்கிறார்கள். அங்குள்ள தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. இங்கே என்ன நடக்கிறது என்று இங்குள்ள தகவலை மாலிக் இப்னு அவுஃப் நஸ் என்ன செய்கிறார்? வேவு பார்க்கிறார். அவர் வேவு பார்த்து இங்குள்ள தகவலை கொண்டு போய் சொல்கிறார்கள். இங்குள்ள தகவலை சொல்லக்கூடியவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. சில பயங்கள் என்ன செய்யும்னா நம்மளை அறியாமலேயே முகத்துல வெளிப்பட்டுரும். நம்ம சொல்லுவோம்ல, அவன் பயப்படுறான், எப்படி சொல்லுவோம்? அவனுடைய முகத்தினுடைய அடையாளத்தை வைத்து சொல்லுவோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கூட்டத்தாரை பார்த்த உடனே மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ஸிட்ட போய் அவருடைய ஒற்றர் சொல்வாரு, அந்த அந்த சமூகம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, அவர்களுடைய முகத்திலே பிரகாசம் தெரிகிறது, அவர்கள் கருமையும்
வெண்மையும் நிறைந்த ஒட்டகத்தின் மீது வெண்ணிறமாக காட்சியளிக்கிறார்கள். எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், பயப்படக்கூடாது என்று நினைத்தாலும் எங்களால் அப்படி கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி ஒற்றர்கள் மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ஸுக்கு தகவல் சொல்வார்கள். போர்க்களத்திற்கு முன்னால் மாலிக் இப்னு அவுஃப் நஸ் இந்த செய்திகளை எல்லாம் காதிலே வாங்கிக் கொண்டு போர்க்களத்திற்கு தயாராகுவார். எப்படி தயாராகுவார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்க்களத்திற்கு உள்ளே நுழைய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமிடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மாலிக் இப்னு அவுஃப் நஸ் என்ன செய்வார்? செய்ய ஆரம்பிப்பார். அந்த இடத்துல மாலிக் இப்னு அவுஃப் அந்த என்றாகக்கூடிய அந்த இடத்துல தன்னுடைய ஆட்களை நிறுத்தி வைப்பார். ஹுனைனுடைய பள்ளத்தாக்குகளிலே தன்னுடைய ஆட்களை நிறுத்தி வைப்பார். ஹுனைனுடைய மலைகளுக்கு பின்னால் தன்னுடைய அம்பெரி வீரர்களை நிறுத்தி வைப்பார். எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்கள் சகீப் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தார்கள். இந்த சகீஃபுடைய குலத்தார்கள் அம்பெறிவதிலே மிக திறமை மிக்கவர்கள். இவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயிஃப் நகரத்திலே ஓட ஓட கல்லெறிந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் இந்த சகீப் குலத்தார்கள் தான். இந்த சகீப் குலத்தார்கள் அந்த இடத்திலே அம்பெறிவதிலே மிக முக்கியமான நபர்களாக நியமிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அம்பெறிவதற்கு, அவர்களை தாக்குவதற்கு இந்த கூட்டம் அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். சகீப் அல்லாஹ்வுடைய தூதர் ஹுனைனுக்குள்ளே செல்ல ஆரம்பித்தவுடன் போர் ஆரம்பமாகும். போருடைய உக்கிரம் எப்படி இருக்கும் என்றால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான அடி. அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்த 12,000 பேரும் சிதறி ஓடக்கூடிய அளவிற்கு அடி. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு போரை பார்த்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 12,000 பேர்ல 11,890 பேர் அந்த இடத்தை விட்டு டோட்டலா காலி ஆயிடுவாங்க. வெறும் 100 பேர் தான் இருப்பார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் 80 தோழர்கள் நின்றார்கள். அவர்கள் அடிச்ச அடி அப்படி கடுமையான அடி. ஹுனைனுக்குள்ள நாங்கள் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. போருக்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, போருக்காக நாம் தயாராகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான் என்று அந்த நேரத்தை அந்த காலத்தை கொஞ்சம் நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்க்களத்துக்கு வந்து திரும்பி பார்க்கிறதுக்குள்ள தோழர்கள் எல்லோரும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். ஹுனைனுடைய யுத்தங்களமே சிதறி போனது. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களை எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுனைன் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் வந்து சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே ஹுனைனுக்கு வந்து விட்டார்கள். யார் வந்து விட்டார்? ஹவாஸின் குலத்தார்கள் வந்து விட்டார்கள், சகீப் கூட்டத்தார்கள் வந்து விட்டார்கள். எப்படி வந்திருக்கிறார்கள் தெரியுமா? பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள், தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நாளைய தினம் ஹுனைன் நமக்கானது, நாளைய தினம் ஹுனைனிலே வெற்றி பெற போவது நாம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அந்த வார்த்தை எப்பொழுதும் பொய்யாகாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டும். சஹாபாக்களிலே சில நபித்தோழர்கள் பேசிக் கொள்வார்கள், நாம் 12,000 பேர் இருக்கின்றோம், நம்ம யாரும் வெற்றி கொள்ள முடியாது, இன்றைய தினம் வெற்றி நடக்குதான் என்று பேசியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அப்படி சொல்லக்கூடாதுல, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று பேசக்கூடாதுல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? மிகப்பெரிய வருத்தத்தை வெளிப்படுத்துவார்கள். போர்க்களத்திற்குள்ள சென்று இப்படியான தாக்குதலை கண்டவுடன் நபித்தோழர்கள் எல்லாம் தெரிந்து ஓடியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசியில பார்ப்பாங்க. இந்த இடத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத், நாங்கள் 80 பேர் தான் கடைசியாக இருந்தோம் என்பார்கள். அப்துல்லா இப்னு உமர் சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் 100 பேர்கள் தான் இருந்தோம், 100க்கும் குறைவானவர்கள் தான் இருந்தோம், மீதி எங்க போச்சு? 12,000 நபித்தோழர்கள் எங்கே போனார்கள்? எல்லோரும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பார்கள். அப்பாஸே, அழைப்புடுங்கள் தோழர்களுக்கு, நாம் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம், திரும்ப நம்ம போர்க்களத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். 80 பேர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. வெறும் 80 பேர் போர்க்களத்துக்கு மறுபடியும் அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து விட்டார்கள். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கும் பொழுது அன்சாரி தோழர்களை அப்பாஸ் அவர்கள் அழைக்கும் பொழுது, அன்சாரிகளே வாருங்கள் என்று அப்பாஸ் அவர்கள் அழைப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர்
இன்னும் சிலரை அழைக்க சொல்வார்கள். அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா யா ஐன அஸ்ஹாபுஸ் ஸஹரா என்று அழைப்பார்கள். பையத் எடுத்தீர்களே மரத்துக்கடியிலே அந்த தோழர்கள் எல்லாம் எங்கே என்று அழைப்பார்கள். இன்னும் சில நபி தோழர்கள் வருவார்கள். போர்க்களம் ஆரம்பமாகும். போர்க்களம் ஆரம்பமாகுவதற்கு முன்னால் அந்த நபி தோழர்களுடைய எண்ணிக்கையை நாம தெரிஞ்சுக்கிடணுமா இல்லையா? வெறும் 200 பேர் தான். மொத்த நபி தோழர்கள் ஓடி போய் அங்கிருந்து பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து சரி பண்ணி கொண்டு வந்த உடனே வந்து நின்ற நபி தோழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 200 தான். எல்லா மக்களும் ஓடிவிட்டார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இதிலே பெரும்பான்மையானவர்கள் அப்பொழுதுதான் ஃபத்ஹ் மக்காவிலே இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். அபூ சுஃபியான் இப்னு ஜஹர் என்று நினைக்கிறேன். அந்த 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 மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் அவர் சொல்வார், இவர்கள் ஓடக்கூடிய ஓட்டத்தை பார்த்தால் செங்கடலை எல்லாம் தாண்டி விடுவார்கள் போல் இருக்கிறதே, அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நபித்தோழர்களை சொல்வார். இப்படியெல்லாம் நிகழ்வுகள் அங்கே நடக்கும். இந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்காணித்து விட்டு நபித்தோழர்களை ஒன்றிணைத்து போர்க்களத்தை ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குப்படி போர்க்களம் ஆரம்பமாகும். ஆரம்பித்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்துல பதிவு அந்த செய்தியை வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்படி அந்த நபித்தோழர்கள் வந்து சேருவாங்க தெரியுமா? மாடு எப்படி தன்னுடைய கன்றை வந்து சேருமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பியும் வந்து சில நபித்தோழர்கள் சேருவார்கள். வேக வேகமாக வந்து அரவணைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து அறிவிப்பார்கள். அந்த இடத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கோவேரி கழுதை மேல ஏறி உட்கார்ந்து அந்த கோவேரி கழுதையை வேகமாக அவர்களை நோக்கி, ஹுனைனில் இருக்கக்கூடிய காபிர்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இயக்குவதற்கு முயற்சிப்பார்கள். அங்கு ஒரு அபூ சுஃபியான் இருப்பார். இந்த அபூ சுஃபியான் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தில் உள்ள அபூ சுஃபியான். அவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அந்த குறைஷ் குலத்தில் இருந்தாலும் இவர் குடும்பத்தில் உள்ளவர். இந்த அபூ சுஃபியான் என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் எங்க பாஞ்சு வேகமா போயிருவாங்களோன்னு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கோவேரி கழுதையினுடைய அந்த வாகனத்தின் அந்த அந்த கடிவாளத்தை பிடிச்சுக்கிடுவார். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய இருக்கையை பிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெயரக்கூடாது, வேகத்தில் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் அடைந்து அந்த இடத்திலே இறங்கி பிரார்த்திப்பார்கள். ஒரு துளி மண்ணை எடுத்து அவர்களுடைய அந்த அந்த ஹுனைனை பார்க்க வீசி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, நாசம் உண்டாகட்டும் என்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மண்ணை அவர்களுடைய கண்களில் எல்லாம் பரப்ப செய்து அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மிகப்பெரிய வரலாறு. இந்த வரலாறு என்பது இதோடு முடிஞ்சு போகாது. இவர்கள் இந்த போரை முடிச்சுட்டு கடைசியில என்ன செய்யறதுன்னு தெரியாம தங்களுடைய சொந்தங்கள், சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இவர்கள் இறுதியாக என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் இழந்த அந்த பொருட்களை பட்டியலிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 6000 அடிமைகளை அந்த ஹுனைனுடைய களத்தில், எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க பாருங்க, 6000 அடிமைகளை ஹுனைனுடைய களத்திலே இவர்கள் இழந்தார்கள். 24000 ஒட்டகங்களை ஹுனைனுடைய களத்திலே இழந்தார்கள் இவர்கள். அதே போன்று வெள்ளி மட்டுமே 4000 ஊக்கியா வெள்ளியை இவர்கள் இழந்தார்கள் என்பதை நம் வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உடலை ஒரு போர் முடியணும்னு சொன்னா எதிரிகள் என்ன செய்யணும்? சரணடையணும். எதிரிகள் சரணடைந்தால் மட்டும்தான் போர் முடியும். போர் எப்ப முடியும்? எதிரி சரணடையணும். இதான் இஸ்ரேல் பலஸ்தீனத்துடைய இன்றைய சூழல். எதிரி சரணடையணும். அதை முஸ்லிம்களும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள், யகூதிகளும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒண்ணு நீ சரணட அல்லது நீ சரணட. இந்த போர் என்பது வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு போர். இன்றைக்கு நடக்கக்கூடிய 400 நாட்கள் போர் என்பது வரலாற்றில் எவனும் சந்திக்காத போர். எந்த சொத்து, எந்த ஒரு பலமும் இல்லாமல் பெரும் கொண்ட படையை முஸ்லிம் சமூகம் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய ஆதரவு, அமெரிக்காவுடைய சப்போர்ட் மட்டும்தான். இதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு போர்க்களம் என்று சொன்னால் அது முடிவுக்கு வர்ற வரைக்கும் போராடுவாங்க. விட்டுட்டுலாம் ஓட மாட்டாங்க. விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த காரணத்தை கொண்டும் அந்த போர்க்களத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நிறைவு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த போர்க்களத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ஸு தலைமையில தாயிஃப் நோக்கி ஓடிடுவார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்தை நோக்கி ஓடி விடுவார்கள். அத்துணை பேரும் மறுபடியும் பிடிக்கணும், விடக்கூடாது. தாயிஃபுக்கு போவாங்க. காலித் பின் வலீதுடைய தலைமையில 1000 தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாயிஃபுக்கு அனுப்பி வைப்பார்கள். பின்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதரும் போயிடுவாங்க.
தாயிஃபை முற்றுகையிடுவார்கள். 40 நாட்கள் முற்றுகை. தாயிஃபிலிருந்து அந்த தாயிஃபினுடைய கோட்டையிலிருந்து இந்த காபிர்கள் வெளியே வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியில முடிவு செய்வாங்க. எவ்வளவோ தாக்குதல் நடத்தி எவ்வளவோ போராடி இவர்கள் வெளியே வர மறுத்த பிறகு கோழைகளோடு இனிமேல் போராடுவதற்கு எதுவுமே இல்லை. 40 நாட்கள் எல்லா சுகபோகங்களையும் உள்ள வச்சு அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவனோட இனிமே நம்ம போராடுறதுக்கு எதுவுமே கிடையாது, நம்ம போயிருவோம்னு சொல்லி நபி தோழர்களிடத்துல பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் நபி தோழர்களிடத்துல பேசுவார்கள். பேசுறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்டுட்டு உடனே எல்லாரும் கிளம்பணும்ல, எல்லாரும் கிளம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா கிளம்பிடணும். சில நபி தோழர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க போருக்கு தான் வந்திருக்கிறோம், இனிமே நாங்க கிளம்ப வேண்டாம், நம்ம இருப்போம் அப்படிம்பாங்க. மறுநாள் என்ன நடக்கும்னா, மறுநாளும் அந்த கோட்டையை தாக்குவதற்கு இந்த பேசிய நபித்தோழர்கள் எல்லாம் முற்படுவார்கள். கடுமையான காயம், எதிரிகள் புறத்திலிருந்து அடி விடும், கடுமையான காயம் ஏற்படும். மறுநாள் மாலையிலே அவங்க சொல்லிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம இன்னைக்கு கிளம்பிடுவோம், நம்ம போயிடுவோம். இதான் கட்டுப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதால் என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதை விட இந்த உலகத்தில் எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட். நான் ஒருத்தருக்கு கட்டுப்படுதனா என்னுடைய தூதருடைய வார்த்தைக்கு மீறியதாக இருக்கிறது என்றால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பெருமானாருடைய வார்த்தைகளைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். இதான் முஸ்லிமுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் அங்க என்ன செய்யறாங்க, கட்டுப்படுங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் கட்டுப்பட அவங்களே என்ன செய்யறாங்க, நாங்க உங்களுக்கே கட்டுப்பட்டுருதோம், விட்டுருங்க, நம்ம எல்லாரும் போயிருவோம் மக்காவுக்கு மதீனாவுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சா ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை நாம் அந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதுல நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே காண்போம். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இதுல பல்வேறு பாடங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹுனைன் யுத்தம்ங்கிறது இப்படி ஒரு ஜும்மால பேசி என்ன செய்ய முடியாது, முழுமையாக அந்த செய்திகளை வாங்கிக்கிட முடியாது. நிறைய பாடங்களை இந்த ஹுனைன் யுத்தம் சொல்லி தந்தாலும் இந்த நபித்தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இந்த தாத்து அன்வாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கும். ஹுனைனுக்கு போற வழியில அப்படி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில தங்குவாங்க. தங்குனாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அந்த தாத்து அன்வாத் என்கின்ற அந்த மரத்தை பத்தி பேசுவாங்க. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு சொன்னா அதுல அந்த அந்த காஃபிர்கள் கொண்டு வாள்களை அங்கதான் என்ன செய்வாங்க, போருக்காக வந்தா தூங்க விடுவார்கள். அவர்கள் பலிப்பிராணிகளை அங்கே அறுப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் பல்வேறு இணை வைப்பான காரியங்களையும் அதிலே செய்வார்கள் என்பது அந்த வரலாற்றிலே நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இதை பார்த்த உடனே ஹுனைன் யுத்தத்துக்காக வந்திருக்கக்கூடிய நபித்தோழர்கள்ல சில பேர் சொல்லுவாங்களாம், இதே மாதிரி எங்களுக்கும் ஒரு தாத்சான் வார்த்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்களேன், நாங்க அதை நினைவு சின்னமா வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், இது எப்படி இருக்கிறது தெரியுமா, மூசாவுடைய சமூகம் எங்களுக்கும் ஏதாவது ஒரு கடவுளை ஏற்படுத்தி கொடுங்களே என்று சொன்னது போன்று, ஒரு சிலையையோ ஒரு ஆடு மாடையோ ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி கொடுங்களே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த நபித்தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசித்தார்களா. பாருங்க, போர்க்களம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் செல்ல போறது போர்க்களம் தான். ஆனால் நினைவு என்ன செய்யல, தன்னுடைய சுய நினைவுல நாம என்ன கொள்கையில் இருக்கிறோம் என்கின்ற அந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா இருக்கிறாங்க. கொள்கை அகீதா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஏகத்துவ கொள்கை தான் என்னுடைய கொள்கை. அந்த ஏகத்துவ கொள்கையிலே குஃப்ருடைய சாயல் வந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடைப்பார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே இன்னொரு பாடத்தையும் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா, வெறும் 80 பேரை கொண்டு வந்து நிறுத்தினான்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், 80 பேரை நிறுத்தினான்ல, எல்லா மக்களும் சிதறி ஓடினாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் வெற்றியான்னு கேட்டா எல்லாரும் சிதறி ஓடிய சமயத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரெல்லாம் புறப்பட்டு ஓடினார்களோ அவர்களை கொலை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்துவார். அல்லாஹ்
முடிவு போனது, அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி உம்மு சலமா அவர்களை அமைதிப்படுத்துவார்கள். ஒரு பெண்மணி வார்த்தையை பேசக்கூடிய அந்த சூழலை எல்லாம் அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல வெறும் 80 தோழர்கள் 100 தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் கொடுக்கிற உறுதியை பாருங்க. பெரும் கொண்ட கூட்டத்தை எதிர்க்கிறார்கள். பெரும் கொண்ட கூட்டம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த நம்பிக்கை. நம்ம பலகீனம் இருக்கு பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கையாக மாற்றுகிறார்கள். இந்த இடத்துல தன்னுடைய பலகீனத்தை ரப்பு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக மாற்றுகிறார்கள். எல்லாரும் ஓடியாச்சு. உனையுடைய யுத்தங்களமே காலி. ஒரு 12,000 பேர் ஒரு சபையில கூடுனா திடீர்னு காணாம வெறும் 80 பேர் உட்கார்ந்துருந்தா சிரிக்க மாட்டானா? அது ஒரு கூட்டமா இருக்காது, காலியா இருக்குமே, ஒண்ணுமே இருக்காது. எதிரிகளுக்கு இன்னும் பலம் கூடுமே. நாம எவ்வளவு பலகீனம் அடைவோம். 5 பேர் சண்டைக்கு போறோம், ஒருத்த போயிட்டா கூட 4 பேருக்கு என்ன வரும்? பயம் வரும், அச்சம் வரும். 5 பேர் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம். 5 பேர் சேர்ந்து சண்டைக்கு போனா கூட வியாபாரத்துல பலகீனம் ஏற்படும். ஒரு வியாபாரம் செய்தால் கூட பலகீனம் அடைவோம். குடும்பத்துல ஒரு உறுப்பினர் செத்து போயிட்டா கூட நாம் பலகீனம் அடைவோம். இது இயல்பாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் கொண்ட கூட்டத்தை கொடுத்துட்டு அதில் அல்லாஹ் என்ன ஏற்படுத்துறான்? அந்த சமூகத்திற்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்வான். 9வது அத்தியாயத்தினுடைய 25, 26வது வசனங்கள் அது ரொம்ப அழகா பேசும். எப்படி பேசும் தெரியுமா? அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், உனைன் களத்துல நாம் உங்களை பெரும் கொண்ட கூட்டத்தோடு ஒன்று சேர்த்தோம், ஆனால் உங்களிடத்தில் இருந்த அந்த கூட்டத்தை கண்டு நீங்கள் பெருமை அடித்தீர்கள், உங்களுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு அப்படின்னு அல்லாஹ் யாரை பார்த்து சொல்வான்? உனைன் களத்தில் இருந்த முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான். எடுத்து படிச்சு பாருங்க. 26, 27, 25, 26வது வசனங்கள் இதை நமக்கு அழகாக எடுத்து காட்டும். அன்பானவர்களே, அப்ப இந்த உனையினுடைய களம் என்பது நமக்கு பல்வேறு உபதேசங்களை சொல்லி தந்தாலும் கூட மிக மிக முக்கியமான உபதேசம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பலகீனத்தை நம்முடைய உடலில் ஏற்படுத்தினாலும் நாம் என்ன செய்யணும்? உள்ள அளவிலே ரப்பை நாடி நிற்க வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரப்பை நாடி நிற்க வேண்டும். சரி, அல்லாஹ் என்னை பலப்படுத்திட்டான், பொருளாதாரத்தை கொடுத்துட்டான், செல்வத்தை கொடுத்துட்டான், நல்ல ஸ்ட்ராங்கான குடும்பத்தை கொடுத்துட்டான், நல்ல வலுவான நண்பர்களை கொடுத்துட்டான், நல்ல நான் என் ஈர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை எனக்கு கொடுத்துட்டான், நான் எல்லா வகையிலும் அல்லாஹ் என்னை சிறப்பிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன். என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? என்னால முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி ரப்பு எனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். முதல்ல என்ன இருக்கணும்? ரப்பு எனக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவிதான் என்னை என்ன செய்யும்? இயங்க வைக்கும். என்னுடைய செல்வமோ, என்னுடைய குடும்பமோ, என்னுடைய உறவினர்களோ, என்னுடைய நண்பர்களோ, என்னுடைய வியாபாரமோ என்னை வலுப்படுத்துவதை விட ரப்புதான் என்னை வலுப்படுத்துவான். இந்த ஈக்குவலான, அதாவது பலகீனத்திலிருந்து பலமாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலும் பலகீனமாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனை ரப்புதான் எனக்கு உதவி செய்வான் என்கிற சிந்தனை. அந்த சிந்தனை நாம் பலமான பிறகு எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லா கூட்டத்தாரும் நிற்பார்கள் என்கிற பலம் கிடைத்த பிறகு என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு முஸ்லிமுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? ரப்புதான் எனக்கு ஃபர்ஸ்ட் உதவி செய்வான். இந்த கூட்டம் எல்லாம், இந்த பணம் எல்லாம், இந்த செல்வம் எல்லாம், இந்த ஆதரவுகள் எல்லாம் என்றைக்கும் இரண்டாவது தான். முதல்ல என்னுடைய ரப்பு தான். எனக்கு ஆதரவு கொடுக்க மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவர்கள் இருக்கும் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழலை எப்படி உலகில் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினாரோ அதே சூழலை ஏற்படுத்துவதற்கு ரப்புக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வளங்களை கொண்டு அந்த பலங்களை கொண்டு நாம் சந்தோஷப்படுவதை விட எல்லாவற்றையும் மீறி ரப்புல் ஆலமீன் நோக்கி இருக்கிறான் என்கிற அந்த பலத்தை செய்யணும். உள்ளத்துல வலுவாக வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கடத்துல அப்படிதான் இருந்தாங்க. 300 பேர் அல்லாஹ் உதவி செய்வான். நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான். வெறும் 2 பேர் எங்க தௌபுவையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினும் உயிரான தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களும் சேர்ந்து குகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே எதிரிகள் நுழைந்து விட்டார்கள், கால்கள் எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி ஏங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த உறுதியை ஏற்படுத்தினார்கள். அதே நிகழ்வைத்தான் உலகிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் செய்து காட்டினார்கள். எப்படி செய்து காட்டினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா மக்களும் சிதறி ஓடின உடனே தைரியமா கோவேரி கழுதையில் ஏறி எதிரிகளை நோக்கி பாய நின்றார்கள். பின்னால என்ன பலம்? வெறும் 80 தோழர்கள் இருக்கிறார்கள். ஓடினாலும் கவலை இல்லை, அல்லாஹ்வுக்காக போர் புரிய வந்து விட்டோம், கடைசி வரைக்கும் போர் செய்வோம் என்று சொல்லி அந்த உறுதியிலே இறங்கினார்கள். தோழர்கள் தான் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாஞ்சிடக்கூடாது, போர்க்களத்துக்குள்ள வேகமா போயிடக்கூடாது, அவ்வளவு மீறமிக்கவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த அந்த உறுதிப்பாட்டை அந்த இடத்துல நமக்கு சொல்லி தராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய யுத்தமாக இருந்தாலும் பத்ருடைய யுத்தமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருவது ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். நீங்கள் எவ்வளவு வளமாக இருந்தாலும் பலகீனமாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவது அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்கின்ற அந்த உறுதியோடு, அழகான கொள்கையோடு, அழகான நம்பிக்கையோடு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய பெரும்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.